I learned HTML. These are all the things I have learned today. So let me break it one by one. So I will just say what is HTML. HTML is stand for markup language for web pages. Hypertext markup language. HTML னா ஒரு வெப்சைட்டுக்கு கண்டென்ட் கொடுக்கறது தான் HTML சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு கண்டென்ட், இது ஒரு கண்டென்ட். ஸோ இதுவும் ஒரு கண்டென்ட். தி input in as a image, இது ஒரு கண்டென்ட். ஸோ the ad publish ஆகுது இல்லையா, இது ஒரு கண்டென்ட். ஸோ எவ்ரிதிங் இஸ் a content in a website. ஸோ these are all imported by the HTML codes. ஸோ அதுதான் நமக்கு நீ லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ this line explains the document type document type of HTML. நம்ம பேசிக்கா எல்லா வெப்சைட்டும் எப்படி இருக்கும்னா டெக்ஸ்ட் ஃபைலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ we need to declare the what type of website we created அப்படின்னு சொல்றோம். ஸோ டாக்குமெண்ட் டைப் HTML5ன்றதுனால HTML கொடுக்குறோம். ஸோ HTML கொடுக்குற லாங்குவேஜ் என்னன்னு டிஃபைன் பண்ணாமலும் இருக்கலாம். டிஃபால்ட்டா அந்த லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் எடுத்துக்கும். ஸோ லாங் ஈக்குவல் டு இன் போட்டால் இங்கிலீஷ்னு நாங்கள் இங்கே கொடுக்குறோம். ஸோ ஓகே, இது அப்புறமா பார்க்கலாம். ஹெட்டு. ஸோ பேசிக்காக இந்த வெப்சைட் வந்து 2 பார்ட்ஸாக பிரிப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட், இது வந்து ஹெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் இது வந்து இப்போ தெரியுது இல்லைங்களா, இது வந்து ஹெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பாடின்னு சொல்லுவாங்க. ஒரு வெப்சைட்டுக்கு 2 பார்ட்ஸாக பிரிக்கலாம், ஹெட்டர் அண்ட் பாடி. ஓகே, நவ் வாட் இஸ் ஹெட்டர்? ஹெட்டரில் வந்து டைட்டில்னு கொடுக்குறோம். டைட்டில் சிவா விக்கிபீடியா அப்படின்னு கொடுத்தோம்னா இப்படி வரும். இது வருது, இது பார்த்தீங்களா? ஹலோ, இது இருக்கு பாருங்க, சிவா விக்கிபீடியா அப்படி வரும். ஸோ தென் பாடி ஆஃப் த கண்டென்ட், இது பாடி. H1 டேக். ஸோ இது எல்லாமே டேக்னு சொல்லுவாங்க. டேக் ஆர் எலமெண்ட்னாலும் டேக்னாலும் ஒன்று தான். இப்போ இது எப்படி சொல்லணும்னா H1 டேக் உள்ள என்ன இருக்கோ அதை சொல்லி டேக்னு சொல்லணும். H1 டேக் ஆர் சிம்பிளி கால்ட் அஸ் ஏ எலமெண்ட். ஸோ இது வந்து இந்த சிவான்றது ஹைலைட் பண்ணி ஹெட்லைனாக வரும். இங்கே பாருங்க, அவுட்புட்டில் பாருங்க, சிவா இது ஹெட்டராக வருதுங்களா. டைட்டில் இது ஹெட்லைன்ன்றது வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகே, நவ் தென் வந்து பேராகிராஃப்னா பி டேக். பி மீன்ஸ் பேராகிராஃப். ஓகே, பி டேக்ல நம்ம ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். அந்த கண்டென்ட் வந்து இங்கே எப்படி ஷோ ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபா ஷோ ஆகும். இந்த பாருங்க, this is a paragraph. Okay, so here we need to, இது headline, this is a paragraph, these are all things are paragraph. So this also a header tag, these are all things paragraph. Like, ஸோ இங்கே மட்டும் பாருங்க, இந்த சிவான்ற நேம் மட்டும் போல்டா இருக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன டேக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா போல்டு, பி டேக். பி மீன்ஸ் போல்டு. ஸோ எப்போவுமே ஒரு டேகை ஓப்பன் பண்ணா கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும், இது இம்பார்ட்டன்ட். ஸோ H1 டேகை ஓப்பன் பண்ணியிருக்கேன், H1 டேகை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே போல்ட் யூஸ் பண்ணி அந்த வேர்டை ஹைலைட் பண்ணி போல்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது இன்னைக்கு லேர்ன் பண்ணது. Stay tuned for the next learning.